ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு வாஸ்து டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். தோஷங்களை நீக்கும் மயில் இறகுகள் வீட்டில் இந்த திசையில் வைத்தால் அதிர்ஷ்டமம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். நம் வீடுகளை அழகான அலங்காரங்களால் அலங்கரிப்பதை நாம் அனைவருமே ரசிக்கிறோம் அல்லவா? அது பூந்தொட்டியாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, சுவர்கள் அல்லது அலமாரிகளில் நாம் விரும்பும் பொருட்கள் இடத்தின் அழகை அதிகரிக்கும். மயிலிறகு அத்தகைய ஒரு பொருள். பலர் அர்த்தம் புரியாமல் சுவரில் தொங்க விடுகிறார்கள். மற்றவர்கள் தங்கள் வீட்டை அலங்கரிக்க மயில் இறகுகளை பயன்படுத்துகிறார்கள். மயிலின் இறகு போல அழகான பறவையின் இறகு வேறில்லை என்று கூட சொல்லலாம். இந்த இறகுகள் ஒரே நேரத்தில் 1000 வண்ணங்களால் காட்சியளிக்கின்றன. முருகப்பெருமானின் வாகனமாகவும் கடவுளர் கிருஷ்ணரின் புல்லாங்குழலில் இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பெருமையும் அளப்பரியதாகவே உள்ளது. வீட்டில் மயிலிறகுகள் இருப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் என வாஸ்து நிபுணர்களும் கூறுகிறார்கள். மயிலின் இறகை வீட்டில் வைத்திருந்தால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். வாஸ்துப்படி வீட்டின் குறிப்பிட்ட திசையில் மயிலிறகை வைத்திருப்பது பல அற்புதமான பலன்களை அளிக்கும். இப்போது வாஸ்துப்படி வீட்டின் எந்த திசையில் மயிலிறகை வைத்திருக்க வேண்டும், அப்படி வைப்பதினால் எப்படி தோஷங்கள் விலகும் என்பதை பற்றி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தைப்படி கிழக்கு திசையின் அதிபதிகள் சூரிய பகவான் மற்றும் இந்திரன். வீட்டின் கிழக்கு திசையில் மயில் தொகை வைப்பது அதிர்ஷ்டம். நீங்கள் அதை வடமேற்கே சுட்டி காட்டி கூட வைக்கலாம். இந்த திசையில் மயிலின் இறகுகளை வைப்பதன் மூலம் நீங்கள் அதிக செல்வத்தை பெற முடியும். வீட்டின் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. வீடுகளில் செழிப்பையுமே இது கொண்டு வரும். அடுத்ததாக, வடமேற்கு திசையில் மயிலிறகுகளை வைப்பது சரியானதாக கருதப்படாவிட்டாலுமே ஒருவரது ஜாதகத்தில் ராகு இருந்தால் இந்த திசை அவர்களுக்கு சாதகமாகவே முடியும். இவ்வாறு செய்வதன் மூலம் ராகுவின் தோஷம் நிவர்த்தியாகும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்ததாக, வீட்டில் மயில் தொகை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரப்படி 8 மயில் இறகுகளை கட்டி வடகிழக்கு சுவரில் வைக்க வேண்டும். இதனால் வாஸ்து தோஷமும் முடிவுக்கு வரலாம். ஆனால் இறகுகளின் கொத்து எல்லோருக்குமே தெரியும் வகையில் வைக்கப்பட வேண்டும். இது வீட்டிற்கு நேர்மறையையுமே கொண்டு வருகிறது. உங்களுடைய படிப்பு மேஜையில் வைத்தால் கூட நல்லது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி மயிலிறகுகள் உங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட உதவும். இதற்காக மாணவர்கள் தங்கள் புத்தகங்களில் அல்லது படிக்கும் மேஜையில் மயிலிறகை வைத்திருக்க வேண்டும். இதனால் மனது படிப்பில் அதிக ஈடுபாடு ஏற்படும். வீட்டு பிரச்சனைகள் தீரும். வீட்டில் உள்ளவர்கள் பெரும்பாலும் மயில் தொகையை அலங்காரத்திற்கு பயன்படுத்துவார்கள். இந்த மயிலிறகுகள் வீட்டில் உள்ள கெட்ட சகுனங்களை தடுக்கிறது. வீட்டில் உள்ள பதற்றத்தை எளிதாக்குகிறது. மாற்றத்தை காண உங்களுடைய பெட்ரூமில் கிழக்கு சுவரில் கூட ஒரு மயிலிறகை மாட்டி வைக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.